அடுத்த எடுத்துக்காட்டை பார்ப்போம். இங்கே என்ன செய்கின்றோம்? adding more rows to the table student. முதல் எடுத்துக்காட்டில் ஸ்டூடெண்ட் என்கின்ற டேபிளில் 2 வரிசைகள் தான் போட்டோம். இங்கு நாம் பல வரிசைகள் போட போகிறோம். வழக்கம் போல import create a connection to academy.db. academy.db ஏற்கனவே இருக்கின்றது, அத்துடன் நீ இணைப்பை உருவாக்கு என்ற அர்த்தம். now get the cursor. மூன்றாவது 1 2 3. நான்காவதாக start executing. இதோ drop table if it exists, cursor.execute சொல்ல வேண்டும். so if student already exists, delete it because we are going to create a new student. Create a new table with this roll number, name and so on. all this and the create என்கின்ற கமாண்டை எக்ஸிக்யூட் செய். ஓகே, இப்பொழுது நமக்கு ஒரு டேபிள் வந்து விட்டது. அந்த டேபிளில் தரவுகளை போட வேண்டும். இதுதான் முதல் வரிசை, இது இரண்டாவது வரிசை, மூன்றாவது வரிசை, நான்காவது வரிசை, ஐந்தாவது வரிசை. இவற்றை ஒரு லிஸ்டாக உருவாக்கி இருக்கிறார்கள். இது உங்கள் புத்தகத்திலிருந்து பக்கம் 299. வேண்டும் என்கின்ற டேட்டாவை ஒரு லிஸ்ட் வடிவத்தில் முதல் போட்டுக்கொள்ள வேண்டும். போட்டுக்கொண்டு இதில் ஒன்று ஒன்றாக எடுத்து இன்சர்ட் செய்ய வேண்டும் யூசிங் எ ஃபார் லூப். ஒரு நல்ல கருத்து, நல்ல திட்டம். ஸோ என்ன செய்யணும் பாருங்கள். ஃப்ரம் ஸ்டூடெண்ட் டேட்டா இந்த லிஸ்டில் இருந்து டேக் எ டப்பிள். இது ஒரு டப்பிள் இல்லையா? இது ஒரு டப்பிள். ஸோ டேக் த ஃபர்ஸ்ட் டப்பிள் இன் P, தென் insert into student. These are the column names. உங்களுக்கு தெரியுமே நினைக்கிறேன். column names, அப்புறம் values. இங்கே அதனுடைய மதிப்புகளை கொடுக்க வேண்டும். இங்கே இது போன்ற மதிப்பை நாம் நேரவே கொடுத்திருக்கின்றோம். இங்கே என்ன செய்ய வேண்டும்? இந்த மதிப்புகளை P யில் இருந்து எடுக்க வேண்டும். முதலில் P என்பது இந்த டாப்பிள். சரி, அதற்கான சரத்தை நாம் உருவாக்க வேண்டும். insert command எப்படி இருக்குது பாருங்கள். insert into student, column names, values, முதல் என்ட்ரி null. ஓகே, ஏனென்றால் இதோ தான் ரோல் நம்பர். ரோல் நம்பருக்கு நாம் null என்று போட்டிருக்கோம். அடுத்து நேமுக்கு இது, அடுத்து கிரேடுக்கு இது, ஜெண்டருக்கு இது, இப்படியே. இது ஒரு ஸ்ட்ரிங், அதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஸ்ட்ரிங்கில் நான் என்ன போட்டிருக்கிறேன்? இங்கே ஒரு ஸ்ட்ரிங், இங்கே ஒரு ஸ்ட்ரிங், இங்கே ஒரு ஸ்ட்ரிங், இங்கே ஒரு ஸ்ட்ரிங், இங்கே ஒரு ஸ்ட்ரிங் போட்டிருக்கேன். இதுதான் ஃபார்மேட் ஸ்ட்ரிங். ஏற்கனவே நாம் செய்தது நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும், இல்லை என்றால் கவனியுங்கள். சரி, நான் ஒரு ஸ்ட்ரிங் ஒன்றை உருவாக்கி அந்த ஸ்ட்ரிங்கை நான் ஃபார்மேட் செய்கிறேன். இதை எடுத்து டாட் ஃபார்மேட் என்று போட்டால் இந்த நேமுக்கு நான் ஒரு மதிப்பு கொடுக்கிறேன். இதோ P0. P0 என்பது P என்பது இது, P0 என்பது பாஸ்கர், நேம் என்பது பாஸ்கர். அப்போ இங்கே பாஸ்கர் வந்துவிடும். அடுத்து P1 என்பது இதோ கிரேடு C. எனவே இங்கு C வந்துவிடும். ஜெண்டர் இங்கே வந்துவிடும், ஆவரேஜ் இங்கே வந்துவிடும், பர்த் டேட் இங்கே வந்துவிடும். இதைத்தான் நாம் ஃபார்மேட் செய்வது. எனவே இந்த ஃபார்மேட் ஸ்ட்ரிங்கை எடுத்து ஃபார்மேட் என்று போட்டு இவ்வாறு மதிப்புகளை கொடுத்தால் இந்த ஸ்ட்ரிங் உங்களுக்கு இந்த மதிப்புகளோடு வரும். இது என்னவாகும்? ஃபார்மேட் ஸ்ட்ரிங் insert into student. இவை அங்கே null, பாஸ்கர், CM 75.2, birth date இது அப்படியே வந்துவிடும். ஸோ ஒரு insert statement will be ready as a string. அது உங்களுக்கு இந்த SQL கமாண்டில் போய் சேரும். அந்த SQL கமாண்டை எடுத்து எக்ஸிக்யூட் செய்தால் உங்களுக்கு இது இன்சர்ட் ஆகும். ஓகே, இதோ பாருங்கள், இது போல இன்சர்ட் ஆகும். பாஸ்கர் CM 75.2 இந்த தேதி. ஓகே, ஆனால் இந்த ஒன்று எங்கே இருந்து வந்தது? ஒன்றுக்கு பதிலாக நாம் null கொடுத்திருக்கிறோம். பார்த்தீர்களானால் பெயர், கிரேட், ஜெண்டர், ஆவரேஜ், பர்த் ரேட் மட்டும்தான் கொடுத்திருக்கிறோம். அது வந்திருக்கின்றன, null கொடுத்திருக்கிறோம். இங்கே null என்பது எது? அது ரோல் நம்பர் which is a primary key. SQLite என்னவென்றால் நீங்கள் பிரைமரி கீஸ் மதிப்பு கொடுக்கவில்லை என்றால் தானாகவே அது ஒரு இன்டிஜரை போட்டுக்கொள்ளும். அந்த இன்டிஜர் தான் 1, 1லிருந்து ஆரம்பிக்கும். எனவே நீங்கள் கொடுக்கவில்லை என்றால் அது தானாகவே போட்டுக்கொள்ளும். அதைத்தான் உங்கள் புத்தகத்தில் செய்திருக்கிறார்கள். உங்கள் புத்தகத்தில் பக்கம் 299 எடுத்துக்காட்டு 13.3.22 அந்த எடுத்துக்காட்டில் null கொடுத்திருக்கிறார்கள். அதற்கு அர்த்தம் என்னவென்றால் அது பிரைமரி கீயாக இருந்தால் SQLite 3 உங்களுக்கு தானாகவே
அங்கே ஒரு எண்ணை போட்டுக்கொள்ளும். அந்த எண் தான் 1, 1லிருந்து தொடங்கும். சரி, ஸோ P என்பது முதலில் இதை முடித்தாகிவிட்டது. இட்ஸ் a லூப் இல்லையா? see, இட்ஸ் a லூப். அடுத்து P will be this. சஜினி AF 95.6, இதோ இந்த தேதி. ஓகே, அதை எடுத்து இதோ இந்த ஸ்ட்ரிங்கில், இதோ அந்த ஸ்ட்ரிங்கில் ஃபார்மட் நேம் P0. what is P0 here? சஜினி. அடுத்து P1 AF இப்படியே ஒன்றாக அசைன் ஆகும், ஒன்றாக மதிப்பு பெறும். அதாவது இந்த ஸ்ட்ரிங் என்பது மாற்றப்படுகின்றது, ஃபார்மட் செய்யப்படுகின்றது. ஃபார்மட் செய்த பிறகு அதை எக்ஸிக்யூட் செய்தால் உங்களுக்கு இது இன்சர்ட் ஆகும். இதோ இது நல் என்று போட்டிருப்பதால் நாம் இங்கே 2 தானாக வந்துவிடும். எனவே நாம் இதுவரை முதலில் இருப்பதை இன்சர்ட் செய்துவிட்டோம். இதுவும் இன்சர்ட் ஆகிவிட்டது. அடுத்து P will take this one. எடுத்து இதை இதோ இன்சர்ட் செய்திருக்கிறது, இதை இதோ இன்சர்ட் செய்திருக்கிறது, இதை இதோ இன்சர்ட் செய்திருக்கிறது. எனவே இங்க இருக்கின்ற 5 டப்பிள்ஸ் 5 வரிசைகளாக, ரெக்கார்டுகளாக மாற்றப்பட்டுவிட்டன. எப்படி? யூசிங் எ ஃபார் லூப் அண்ட் யூசிங் ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங். அதாவது ஒரு ஸ்ட்ரிங்கை எடுத்து ஃபார்மேட் செய்ய வேண்டியது நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அதைத்தான் இங்கே பயன்படுத்தியிருக்கின்றார்கள். நீங்கள் இப்படித்தான் எழுத வேண்டும் என்பதில்லை. நீங்கள் வேறு மாதிரியாகவும் நீங்கள் இன்சர்ட் செய்யலாம். இங்கே பார்த்தீர்களானால் இதோ ஒன்றாக இன்சர்ட் செய்யப்பட்டிருக்கின்றது. இப்படியும் பண்ணலாம். ஆனால் உங்கள் புத்தகத்தில் இப்படி செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். சரி, ஒவ்வொரு முறையும் இன்சர்ட் செய்த பிறகு இதோ கமிட். கமிட் என்றால் it make sure that it is inserted. நீங்கள் இன்சர்ட் என்று சொன்னால் ஒரு சில நேரங்களில் அது இன்சர்ட் செய்யாது. அதாவது ஒரு டெம்பரரி இடத்தில் அது இன்சர்ட் செய்து கொள்ளும். அதற்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், நீங்கள் கமிட் என்று சொன்னால் அது உங்கள் டேட்டா பேஸில் போய் சேர்ந்துவிடும். அதற்காக நீங்கள் கமிட் என்று சொல்ல வேண்டும். சரி, நாம் இதுவரை என்ன செய்திருக்கிறோம்? 5 வரிகளை இன்சர்ட் செய்து விட்டோம் டேட்டா பேஸில், அதாவது டேபிளில். டேபிள் பேர் என்ன? ஸ்டூடெண்ட். சரி, பார்க்கலாமா என்ன செய்திருக்கிறோம் என்று? செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் என்கின்ற சாரத்தை SQL போட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ண வேண்டும். இங்கேயும் போடலாம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் என்பது இங்கேயும் போடலாம். ஆனால் உங்கள் புத்தகத்தில் அடிக்கடி இவ்வாறு செய்வார்கள். ஒரு கமாண்டை முதலில் தனியாக ஒரு ஸ்ட்ரிங்காக போட்டு அந்த ஸ்ட்ரிங்கை இங்கே பயன்படுத்துவார்கள், எளிமையாக இருக்கும் என்பதற்காக. சரி, ஸோ எக்ஸிக்யூட் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் கமாண்ட். வந்த பிறகு உங்களுக்கு இவையெல்லாம் ஒரு பட்டியலாக கிடைக்கும். நாம் முன்பு சொன்னது போல அந்த பட்டியல் வேண்டுமென்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? fetch all கூப்பிட வேண்டும். நாம் முதலில் fetch many என்று கூப்பிட்டோம், இங்கே fetch all. இவற்றையெல்லாம் பிறகு நாம் நன்றாக விளக்குவோம். fetch all, fetch many என்றும் கூப்பிடலாம். இங்கே fetch all என்று கூப்பிடப்பட்டிருக்கின்றது. fetch all கூப்பிட்டால் உங்களுக்கு இவையெல்லாம் ஒரு லிஸ்ட் வடிவத்தில் வரும். அந்த லிஸ்ட்டை நாம் என்ன செய்திருக்கிறோம்? my result என்கின்ற வேரியபிளில் போட்டிருக்கிறோம். எனவே my result என்பது ஒரு லிஸ்ட் containing all these rows. இப்போ அந்த லிஸ்ட்ல இருந்து ஒன்றாக எடுக்க வேண்டும். ஃபார் எக்ஸ் இன் மை ரிசல்ட், எக்ஸில் முதல்ல என்ன வரும்? இந்த முதல்ல இருக்கிறது வரும். அந்த முதல்ல இருக்கிறது தான் இது வரும் வித் நம்பர் 1 அட் த ஃப்ரண்ட். அது இங்கே காட்டப்பட்டிருக்கிறது, இது வரும். ஓகே, அதை நான் பிரிண்ட் செய்திருக்கிறேன். இதோ பிரிண்ட் செய்திருக்கிறேன். அடுத்து இரண்டாவது எது? இது அதோ அதுதான் இது. பிரிண்ட் இப்படியாக ஒன்றாக பிரிண்ட் செய்துவிட்டு க்ளோஸ் த கனெக்ஷன். அப்புறம் ரெக்கார்ட்ஸ் ஆடட் டு ஸ்டூடெண்ட் டேபிள் என்று ஒரு மெசேஜை அடித்துவிட்டு நீ வெளியேறிவிடு. பைத்தான் முடிந்து விட்டது. சரி, இப்பொழுது நாம் SQLite 3 டேட்டாபேஸ்க்கு போய் இதோ we call SQLite 3 ரைட், அதை ஆக்சஸ் செய்து செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் என்று கேட்டால் அதில் ஸ்டூடெண்ட் இருப்பதெல்லாம் நமக்கு காட்டும். இவையெல்லாம் மிகிர்ந்து வந்தன நான் ப்ரோக்ராமில் வைத்து போட்டது. இந்த பக்கத்தில் நாம் என்ன செய்கிறோம்? ஒரு டேட்டாபேஸ்க்கு போய் ஒரு டேபிளை உருவாக்கி அதில் 1 2 3 4 5 வரிசைகளை 5 ரெக்கார்ட்ஸ் இன்சர்ட் செய்து இதோ இன்சர்ட் செய்து பிறகு அந்த டேட்டாபேஸ்க்கு போய் இன்சர்ட் செய்ததெல்லாம் வெளிக்கொண்டு வந்து ஒன்றாக இதோ பிரிண்ட் செய்திருக்கிறோம். பிறகு SQLite 3 நாமவே சென்று நாம் போட்ட டேட்டாவெல்லாம் இருக்கிறதா என்று பார்த்தால் இதோ இருக்கின்றது. நம் வேலை முடிந்தது. இதோ குவிட் என்றால் வெளியே வந்துவிடும். இதோ பாருங்கள், வெளியே வந்துவிட்டது. இதற்கு பிறகு உங்களுக்கு இந்த academy.database DB வேண்டாம் என்றால் you can remove. This is Windows prompt
from command line window. சரி, இந்த இரண்டு எடுத்துக்காட்டில் நமக்கு எப்படி பைத்தானை வைத்துக்கொண்டு ஒரு டேட்டாபேஸை அணுகுவது, எப்படி SQLite 3 வைத்துக்கொண்டு அந்த இன்டராக்டிவ் விண்டோவில் எவ்வாறு நாம் அந்த டேட்டாவை அணுகுவது என்று இரண்டையும் கற்றுக்கொண்டிருக்கேன். உங்கள் புத்தகத்தில் இது மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நான் இதையும் சேர்த்து கொடுப்பேன், ஏனென்றால் நமக்கு புரியும் என்ன நடக்கிறது டேட்டாபேஸில் என்பதற்காக நான் இதையும் அங்கங்கு உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பேன். சரி, அடுத்த எடுத்துக்காட்டுக்கு நாம் போவோம்.